நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு படம் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருக்கு எஸ்டிஆர் செம்ம மாஸ் பெஜா சூப்பர் படம் படம் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு சுமாரா இருக்கு. செமையா இருக்கு செம்ம மாஸ் அடிக்கிறாரு சிம்பு சூப்பர்ண்ணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு வேற லெவல். சம படம் தான் சூப்பரா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு. எஸ்டிஆர் எப்படி பண்ணிருக்கா சிம்பு நல்லா சூப்பரா படிக்கிறேன். டக்கரா பாட்டு நல்லா இருக்கா நல்லா இருக்கு. படம் தாருமா படம் சூப்பர். படம் மாஸ்னா பார்ட் 2 வெயிட்டிங்ண்ணா பார்ட் 2 செம்ம படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு பார்ட் 2 வரும் ஆனா செகண்ட் பார்ட் பார்த்துட்டு சொல்றேன் ஃபுல்லா செகண்ட் பார்ட் பிளாக் பஸ்டர் மூவி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு. படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பரா இருக்குண்ணா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. படம் செம்ம படம் சிலம்பரசன் செம்மையா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த தாத்தா கேரக்டர் அந்த தமன்னா கேரக்டர் தாத்தா கேரக்டர்லாம் செம்மையா இருக்கு. அந்த தமன்னாக்கு தாத்தா அது ஜோடிலாம் செம்மையா சூப்பரா இருக்கு. இதில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டில் பாட்டுலாம் சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம்லாம் சூப்பரா இருக்கு. தலை சூப்பர். எஸ்டிஆர்லாம் சூப்பர். உங்களுக்கு பிடிச்சது ப்ளஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட்னா ஒரு கெட்டப் எல்லாம் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆகும். மைனஸ் மைனஸ் எதுவும் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் குட் சூப்பர். ஸோ அந்த தாத்தாவும் தமன்னா லவ் பண்ணலாம் ரெண்டு பேரும். லவ் இஸ் பிளைண்ட்ன்றீங்க. லவ் இஸ் பிளைண்டு தாங்க இப்போ அவங்க. எப்படி பண்ணியிருக்காங்க சிம்பு? சிம்பு மாஸ் சீன் நிறைய இருக்கு. செம மாஸ் சீன்ஸ் நிறைய இருக்கு எப்பவுமே. இப்போ அந்த படத்தில் அந்த தாத்தாவும் தமன்னா லவ் கேரக்டர் எப்படி சார் இருக்கு? அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதில் ட்விஸ்ட்லாம் நிறைய இருக்கு. போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் படத்தோட ட்விஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தா தான் தெரியும். இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன சார் இருக்கு? படத்தில் மாஸ் சீன் செம சூப்பரா இருக்கும் எல்லாமே. மைனஸ் எதாவது இருக்கு? எது மைனஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் சிம்பு படம் ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கல. மைனஸ் பாயிண்ட் எதுவும் சொல்ல விரும்பல. சொல்லுவாங்க ஆனா சும்மா உள்ள போய் பார்த்துட்டு வந்தோம். பொதுவான ஆட்கள் தான் நாங்க. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே கத்தினே இருக்காங்க ஃபேன்ஸ்லாம். இது வந்து படம் ஓடுமா ஓடாதா அப்படின்றதோட எஸ்டிஆரை பார்க்கறதுக்காக எல்லாருமே படத்துக்கு வருவாங்க கண்டிப்பா. இந்த படத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு ரொம்ப? எனக்கு எஸ்டிஆர் தான் பிடிச்சிருந்தது. அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நடிக்கவே இல்லை. ரொம்ப ஜாலியா நடிச்சுட்டு போயினே இருந்துட்டாரு. இந்த படத்தில் கதை எப்படி இருக்கும்? கதை இதை மட்டும் கேட்க கூடாது. தான் படத்துல கதை தான் நாங்களே சொல்லிருப்போம். அவருக்கே தெரியாது. டைரக்டருக்கே தெரியாது. எங்க கிட்ட வந்து கேக்குறீங்க? ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. ஹீரோ மெயினா நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோயினோட நல்லா அந்த டான்ஸ் எல்லாமே நல்லா சூப்பரா சிங்க் ஆயிருக்கு. அப்படியே நல்லா இருக்கு படம். மியூசிக் பத்தி யுவன் வந்து தாறுமாறு கம்பேக் மூவி. 2 பாட்டு தாங்க வருது படத்துல. 2-3 பாட்டு தான் வருது. எல்லாமே தாறுமாறா இருக்கு. டீம் செமையா இருக்கு. டீம் செமையா இதில் பார்ட் 2 வருது. வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பார்ட் 2ல ஷூட்டிங் வந்தா அங்க சிம்பு போனா கண்டிப்பா பார்ட் 2 கண்டிப்பா வந்துரும். ஆமா அது மாதிரி தான். விஜுவலைசேஷன் எப்படி இருக்கு? எல்லா படத்தோட பிரசன்டேஷன் அதெல்லாம் எப்படி இருக்கு? பிரசன்டேஷன்லாம் நல்லா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மிஸ்ஸிங். கதை தான், வேற எதுவுமே இல்ல. இப்போ அந்த படத்துல சிம்புக்கு வயசு அதிகம், தமன்னாக்கு வயசு கம்மி. ஆமா அப்போ அவங்க எப்படி லவ் பண்றாங்க இல்லையா? ஆமா அது வந்து நீங்க தியேட்டர்ல வந்து அது வந்து அந்த ட்விஸ்டை நாங்க உடைச்சிட்டோம்னு வெச்சுக்கோங்க. லவ் இஸ் பிளைண்ட்ன்றீங்களா? லவ் இஸ் பிளைண்ட், லவ் இஸ் டெஃப் எப்படி வேணா வந்து வச்சுக்கலாம். படத்துல கதையே இல்லைன்னா காதலுக்கு எதுங்க வயசு சொல்லுங்க? எதுவுமே தேவையில்லை. கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்காக படம் எவ்வளவு நாளும் பார்க்கலாம். அவ்வளவு மாசம் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். மெயின் மேட்டர் நான் மதுரை மைக்கேல் இருக்கு. மதுரை மைக்கேல் சாம கேரக்டர் நான் தாறுமாறலாம். மைக்கேல் வந்து மாசா இருந்துச்சு. கேமரா வந்து நல்லா பண்ணிருக்கா. அப்புறம் கிருஷ்ணன் வசந்தனா அதெல்லாம் நல்லா இருக்கு. மியூசிக் பிஜிஎம் வந்து மிரட்டி. எஸ்டிஆர் வந்து இன்ட்ரோ வந்து செம்ம. எஸ்டிஆர் காண்டியே பார்க்கலாம். எஸ்டிஆருக்காக பார்க்கலாம் படம். உண்மையிலே கதை வந்து இல்ல இந்த அளவுக்கு ஒன்லைன் வந்து ஏதோ சொல்ல வராப்புல அவரே. பார்ட் 2 பார்த்தா தான் ஆனா ஜாலி படம். தர லோக்கல் பக்கா மாஸ் பக்கா பர்மிட். ஆமா யங்ஸ்டர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் படம். 18 வயசுல இருந்து 30 வயசு வரை படம் வரும். அது தெரியல ஏதோ கேஸ் போட்டுருந்தாங்க. ஆனா தடை முடிஞ்சிச்சு. எங்களுக்கு 120 ரூபா குத்ததுக்கு உள்ள விட்டாங்கப்பா. அது கண்டிப்பா அந்த படத்தை வந்து அதுவே மகிழ்ச்சி. படம் வந்ததே மகிழ்ச்சி. மதுரை மைக்கேலுக்காக படம் பார்க்கலாம். சூப்பரா இருந்தது. பார்க்கலாண்ணா. படம் செம ஹிட்டு. பார்ட் 2ல வரும். அதில் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. அஸ்வின் தாத்தா தெற்கு சிவா. ஹலோ நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணியா? ஓவர். ஹலோ நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஓவர். வா பங்கு சொல்லு பங்கு. இந்த மாதிரி சின்ன வயசுல மேட்ச் பாக்ஸை வச்சு ஃபோன் பேசியிருக்கீங்களா? கண்டிப்பாக பேசியிருப்பீங்க. அப்போ மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓவர்.